இளைஞர் படி எங்கட யாழ்ப்பாணத்துல இருக்குது, கிளிநொச்சியில இருக்குது. நீங்க கஞ்சா அடிக்கிறதுக்கு சேர்ந்து போறீங்க, களவெடுக்கிறதுக்கு சேர்ந்து போறீங்க, ஏதாவது பிரச்சனைண்டா சேர்ந்து போய் சண்டை பிடிக்கிறீங்க, வாழ்வெட்டுக்கு சேர்றீங்க. ஏன்னா ஒரு நல்ல விஷயத்துக்கு உங்களால சரி நீங்க ஒரு வன்முறையில இறங்க வேண்டாமப்பா, ஒரு ஆதரவா போய் அதுல ஒரு விஷயத்த செய்ய இயலாது உங்களுக்கு. 3000 உங்களுக்கு வேலை இல்லைன்னொன்னே டாக்டர் அர்ச்சுனாவுக்கு கடிதமா எழுதி தள்ளுறீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு அதுக்காக ஒரு குரல் கொடுக்க இயலாது உங்களுக்கு. நாளுக்கு நாள் இனம் வந்து இப்படியே போறதுக்கு காரணம் எங்கட சிந்தனையில ஒரு மாற்றம் இல்லாததான் உண்மையாவே. அதான் இல்ல இதுல வந்து ஒரு மாற்றம் இல்ல. இவ்வளவு எழுதுறோம், இதுக்கு கீழே வந்து இதுல எழுதுறோம் பாருங்க எதிரா. அப்ப இவையெல்லாம் எப்படி உட்கார்ந்து ஆக்கள் இவையெல்லாம் அந்த ஊழல், இவையதான் அந்த ஊழல்வாதிகள், இவையதான் அந்த அவைக்கு சப்போர்ட்டா எழுதி கதைக்கிறாங்க. இவையெல்லாம் வந்து சாப்பாடு எவரை எடுக்கிறதுக்கு வர்ற அண்ணன் இதுகளுக்கு வந்து புள்ள குட்டிகளை பற்றியும் சிந்தனை இருக்காது. இவங்களுக்கு வந்து நாட்டுல என்ன நடக்கிறன்னு சிந்தனை இருக்காது. அண்டைக்கு சாப்பிட்டு அண்டைக்கு கஞ்சா அடிச்சு அண்டைக்கு குடிச்சு போட்டு அண்டைக்கு தங்களோட வாழ்க்கையை கழிச்சா சரி, நாளைக்கு எங்கட எதிர்காலம் எப்படி இருக்கும், எங்கட பிள்ளைகள் எப்படி இருக்கும். இப்ப இவங்களெல்லாம் வீடு வாசல கவனிக்காதார்கள், மனுஷி பிள்ளைகளை பற்றி சிந்திக்காதார்கள், குடும்பத்தை பற்றி சிந்திக்காதார்கள், நாட்டை பற்றி சிந்திக்காத. இப்ப குடும்பத்தை தங்களோட பிள்ளைய மனுஷி அவங்க என்ன செய்யறாங்களேன்னு ஆறாதவன் எப்படி என்ன தேசத்தை பற்றி எங்கட நாட்டை பற்றி சிந்திப்பான். அவனுக்கு இப்படித்தானே இதுக்கு நேரம் இல்லாம போயிருமே அவங்களுக்கு. இப்ப இவங்களோட கதையெல்லாம் நாங்க கணக்கெடுக்க தேவையில்லை. இந்த அனுரா அலைன்றது சிங்கள மக்கள் மத்தியிலையும் தமிழ் மக்கள் மத்தியிலையும் இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி ஏற்பட்டுச்சோ இந்த பதிவை நான் தெளிவா சொல்றேன். இன்றைக்கு அர்ச்சுனான்ற அலை காலப்போக்குல அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், சும்மா இருந்த என்ன கொண்டு வந்து நான் இந்த பாட்டுல சிவனேன்னு சாவச்சேரியில வேலை செய்து வந்தது, நான் என்ன கொண்டு வந்து ரோட்ல விட்டு என்ன கொண்டு இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக்கி இன்றைக்கு நான் பாராளுமன்ற உறுப்பினர் கடமையை செய்ய விடாமல் நீங்க செய்யறது என்ற விளைவுகள் நிச்சயமாக நாளை என்னை ஒரு நாட்டு ஜனாதிபதியாக ஆக்குறதுக்கான வாய்ப்புகளை இந்த அரசியல்வாதிகளே உருவாக்கி கொடுக்கிறார்கள். நிச்சயமாக இந்த பதிவுகள், அதாவது அர்ச்சுனாண்ட ஒவ்வொரு நடவடிக்கைகளும் சிங்கள மக்கள் மத்தியில போய் சேரத்தான் போகுது, சேரத்துக்கான காலம் உருவாகத்தான் போகுது. அப்படி உருவாகிக்க மாற்றம்ன்றத இன்றைக்கு எவ்வாறு இந்த அனுராண்ட அலையை தடுக்க முடியாமல் ஏனைய அரசியல் தலைவர்கள் திகைத்து நின்றார்களோ அது போன்றுதான் அர்ச்சுனான்ற சிந்தனைய இலங்கை சமூகத்துல மாற்றங்கள் உருவாகிக்க எவ்வருமே தடுக்க முடியாத காலம் என்றது உருவாகித்தான் ஆகும். கட்டாயம் உண்மை, அது நடக்குமே, அது கட்டாயம் நடக்குமே. அது அப்படித்தான் நாங்கள் கொண்டு போகணும் அரசியலை வந்து தெற்கால அங்கால அவைக்கு நாங்கள் அரசியல் கொடுக்க அது போய்கொண்டே இருக்கும். அதுதான் முக்கியம். இங்கே நாங்கள் எங்களுக்கு இவ்வளவோ அர்ஜுனா சொல்லிட்டு இதனை கேட்டு இப்போ நாங்கள் இப்போ பின்பற்றுற மாதிரி மற்ற பின்பற்றினோம். ஆனால் வருவினம் வேணா இன்றைக்கு 2-3 வீடியோக்கு வந்தால் முந்தைய அர்ஜுனா பற்றி இதாக சொன்னவரெல்லாம் இன்றைக்கே அந்த கைதுக்கு பிறகு நல்லா தான் வீடியோ போடுறாருன்னு. அப்போ அந்த உணர்வு இருக்குது எங்களுக்கு. ஆனால் எல்லாரும் என்ன இந்த பின்னுக்கு உள்ள தங்களோட இது வரைக்கும் என்ன சொல்கிறது ஒரு 30-40 வருஷம் ஒரு கட்சி பின்னால் திரிஞ்சிருப்பினோம், அதை விட்டு வர்றதுக்கு தான் அவைக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் வருவினம் காலப்போக்கில் இல்லை. அதானே இப்போ என்ன பிரச்சனைண்டா இந்த வேகத்தோட இப்போ டாக்டர் அர்ச்சுனாவுக்கு இருக்கிற துடிப்பும் இப்படி ஒரு ஆள் கிடைக்க அதை நாங்கள் சரியாக பயன்படுத்தணும். ஒருத்தன் தோசை சுட்ட பிறகு வந்து தோசையை சாப்பிட்றதுல என்னென்ன இருக்குது. இப்போ அவரோட சேர்ந்து நாங்கள் முயற்சி செய்தால் ஒரு பெரிய வெற்றியை காணலாமே. அவர் தனியாக நின்று ஜெயிலுக்கு போய் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செய்து முடிச்சதுக்கு பிறகு வந்து நான் அர்ச்சுனோட ஆளுன்னு சொல்றதுல என்ன பிரயோசனம் பண்ண இருக்கு? சுயநலம் தானே அதுல இருக்கு. அதுல என்ன இருக்கு சொல்லுங்க. சரி, நீங்க போய் ஜெயில இருக்க வேண்டாம் ஐயா, நீங்க போய் ஜெயில இருக்க வேண்டாம், பொலிசோட சண்டை பிடிக்க வேண்டாம், அவற்றை மனசை காயப்படுத்தாம அவங்களுக்கு ஒரு தீமையா பிள்ளையான விமர்சனங்களை வைக்காம உங்களோட பெரிய விஷயம். உங்களோட வேலையை நீங்கள் அவற்றை வேலையை அவர் செய்வாருன்ட்டு நீங்கள் இப்போ செய்து கொண்டு போக வேண்டிய ஏன் மற்ற இதுன்றீங்க? ரதன் வணக்கம் 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 ரதன் பேசுங்க. ப்ரோக்ராம் யூடியூபர்ஸ் என்னன்னு சொன்னா இன்றைக்கு வந்து இந்த டாக்டர் அர்ச்சுனா அவருடைய கைது, நான் ஏற்கனவே நான் யாருடைய பேசினேன், கைது சம்பந்தமாக நேற்றே வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஊடகத்துறைகளுக்கு வந்து செய்திகள் கசிந்திருப்பதாகவும் அது சம்பந்தமான செய்திகளை வந்து ஊடகத்துறை வந்து நம்பல. என்னன்னு சொன்னா இது வந்து உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா, அது மட்டும் இல்லாம இப்ப டாக்டர் அர்ச்சுனா வந்து இப்ப பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறதால வந்து உடனடியாக எங்கன்னு சொன்னா சபாநாயகர்கிட்ட வந்து பெர்மிஷன் பெற்று தான் அவரை கைது செய்யணும், அதனால வந்து அதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்லி ஊடகம் வந்து அதை வந்து பெருசா கண்டுகொள்ளல. ஆனா இன்றைக்கு வந்து ஒரு ஊடகவியலாளரோடு இது சம்பந்தமா பேசுகின்ற போல அவர் சொன்னார், இது சம்பந்தமா நேற்றைக்கு ஊடகங்கள் யாழ்ப்பாண ஊடகங்களுக்கு இதுக்கான செய்திகள் வந்து கசிந்திருப்பதாக சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாம மற்றது வந்து இன்னொரு விஷயம், இது உண்மை போய் தெரியாது, இது நம்ம காதுக்கு கட்டின விஷயம்தான்.
இன்னொருவர் வந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வந்து அவர் திடீரென யாழ்ப்பாணம் விஜயம் செஞ்சது என்ன காரணம் அப்படின்றது விஷயம் தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஊடகவியலாளர்கள் சந்திப்பு வந்து திடீரென ஏற்படுத்தியிருக்கார். இதுகளுக்கு பின்னாடி இவருக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்ல ஒரு சில சந்தேகங்கள் இருக்கிறதாம். அங்க இருக்கிற ஒரு சில ஊடகவியலாளர் சொல்றாங்க. பார்க்கலாம், அது கன்ஃபார்ம் பண்ணினா பாப்போம். இனி எங்களோட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவருக்கு இது சம்பந்தமான விஷயங்கள் கிடைக்குதா இல்லையா அப்படின்னு தான் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தவளை சொல்லாம் மட்டையா சொல்லிட்டு போறீங்க, எங்களுக்கு விளங்குது. நீங்க நாட்டுல இருக்கிறபடியா சில விஷயங்களை சொல்லிடாண்டு நாட்டுல இல்ல பிரதர், நானும் உங்களுக்கு இவர் வந்து பிரான்ஸ்ல இருக்கிற. ஓகே ஓகே ஓகே, நல்ல விஷயமா, வாழ்த்துக்கள். இவர்தான் துரோகம் என்ற யூடியூபை வந்து ரன் பண்ணிக்கிறோம். மிக்க நன்றி. மேலும் சில விஷயங்களை சொல்லுங்கள். அது இல்லைன்னா இப்ப கௌரவ டாக்டர் வந்து வெளியில வந்துரு, அது ஒரு விஷயம் இருக்குன்னா இப்ப கண்ணுக்கு முன்ன ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்ன இதுல நீங்க லைவ் வரக்கு முன்ன ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். லண்டன்ல இருந்து போடுற ஒரு வீடியோ உண்டு. அதுல எனக்கு சரியான இதுல கடுப்பாற விஷயம் என்னன்னு சொன்னா, அவர் வந்து சொல்றாரு டாக்டர் அர்ஜுனா வந்து விலங்குடையக்குல வந்து அவர் தான் சொல்லி நீங்க உங்களோட கடமையை செய்யுங்கன்னு சொன்னவர் என்று சொன்னா, அதை வந்து அவர் தானா விரும்பித்தான் அதை கையில விலங்குகிட்ட சொன்னார்ன்னு சொன்ன மாதிரி சொல்றாரு. அவர் எனக்கு விலங்குல அவர் என்ன கருத்தை வச்சு அந்த மீனிங்ல அவர் சொல்றாருன்னு சொல்லி, அது அந்த அவர் அந்த மீடியா நடத்துறவருக்கு தான் தெரியும் அது சம்பந்தமா என்ன கருத்து அவருடைய மனசுல படுதுன்னு சொல்லி. ஆனா என்னன்னு சொன்னால், இப்ப நிறைய பேர் வந்து நீங்க இப்ப நான் இப்ப இதுக்கு இப்ப கிட்ட இப்போ ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணினா ரீசன் என்ன அவர் வந்து டீட்டெயில்ஸ் வந்து எல்லாருக்குமே சந்தோஷமான ஒரு விஷயம். ஆனால் நீ நாளைக்கு இல்ல நாளண்டைக்கு வந்து டிசிசி மீட்டிங்ல வந்து என்ன மாதிரி என்ன நடக்கிறது அப்படின்றது மட்டுமில்ல, இப்ப டாக்டர் வந்து நீ என்னத்தை பேச போறார் அப்படின்ற பிரச்சனை எல்லாம் இருக்குதானே. பார்க்கலாம் இனி என்னென்ன மாதிரி நகருது அடுத்த கட்டங்கள்னு சொல்லி. நாளைக்கு விசாரணை இருக்கு நினைக்கிறேன் நீங்க யாழ்ப்பாண நீதிமன்றத்துல, அதுக்கு போகணும். அப்ப அதை பார்ப்போம். உண்மையில நீங்க சொன்ன பதவிக்கு பிறகுதான் நான் முதல்ல யோசிச்சிருந்தேன். உண்மையிலே அர்ச்சனாண்ட கைதுக்கு நீதிமன்றமோ இல்லாட்டி காவல்துறையோ முறைப்படி சபாநாயகரை அணுகி அதுக்கான கைதுக்கான அனுமதியை பெற்றிருக்குன்னு சொன்னால், இப்ப நாங்கள் சிந்திக்க வேண்டி கிடக்குது, இது அரசாங்கத்தின் திட்டமிட்ட செய்யலா? அதான் அண்ணன் நான் கேட்கிறேன் என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாத நீங்க வந்து 2 பாதுகாப்போட திரிறீங்கன்னு சொன்னா, நீங்க உங்களால எதுவுமே செய்ய முடியும்னு நிலைமையில நீங்க இன்னைக்கு இருக்கிறீங்க. இது வந்து இப்ப ஒரு நான் வந்து இதை உறுதிப்படுத்தல. ஆனா இது வந்து இப்படியான ஒரு பேச்சு நடக்குது, எனக்கு கன்ஃபார்ம் இல்ல. இது இல்ல நான் இப்ப நாங்களும் இப்ப இதுல வந்து ரவரமன்னா மாற்று கருத்துக்கு இடம் இல்ல. இது வந்து திட்டமிட்ட செயலான். இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை விளங்குதா. அது ஆரையும் அப்படி செய்யலாம். ஆனா டாக்டர் அர்ச்சுனாவை அப்படி பயமுறுத்த இயலாது. அதான் இவியல் காலப்போக்கெல்லாம் புரிஞ்சு கொள்ளணும். நீங்க டிசிசி மீட்டிங்ல எதுவும் செய்தா இதை விட மோசமா செய்வோம் என்றுதான் இதோட அர்த்தம். வந்து கீழே போட்டிருக்கு ஒரு ஆள் போட்டிருக்கு, சகோதரி கௌசல்யா சொல்லியிருக்காவாம். அது உண்மை போய் தெரியாது, கீழே உள்ளதை மட்டும் வாசிக்கிறேன். ஏதோ யூடியூப்ல பதிவிட்டு இருக்காவாம். சபாநாயகர் அனுமதி நடந்ததுன்னு சொன்னால் ஓகே, இப்ப சபாநாயகர் இவரை கைது செய்யறதுக்கு அனுமதி கொடுக்கிறார் என்றால் இது என்ன குற்றம்? ஏன் இவர் நான் அனுப்பி வைக்கிற அந்த நீதிமன்றத்துக்கு அந்த விசாரணைக்கு அவர் வருவார், அவர் இப்ப 8ஆம் தேதி வர வேணும் என்ற ஒரு தகவலை பெற்றுட்டு அந்த தகவலுக்கு அவரை ஏன் அனுப்பி வச்சிருக்க கூடாது? ஏன் கைது செய்யப்பட வேணும்? கைது செய்யறதுக்கான காரணம் என்ன? ஏன் பிடியானை, ஏன் பிடி புறாந்து? அப்ப நீதிமன்றங்கள்ல இருந்து வார எல்லா விஷயத்துக்கும் சபாநாயகரும் அனுமதிப்பாராக இருந்தால் இந்த நீதிமன்றங்கள்ல இருக்கிற அதாவது அரசியல் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு எப்படி நிர்மாணிக்கப்பட போகிறது? சட்டத்தை கொண்டு நாங்கள் அவரை பாதுகாக்க சொல்லவில்லை. குற்றங்கள் செய்யப்பட்டிருந்தால் சமூகத்திலே தண்டிக்கப்பட வேண்டிய பாரதூரமான குற்றங்கள் செய்திருந்தால் கைது செய்யப்படத்தான் வேணும், சட்டத்தை முன் நிறுத்தப்படத்தான் வேண்டும். ஆனால் ஒரு சாதாரண ஒரு விடயத்துக்கு முரண்பட்டாரா இல்லாட்டி கடமை செய்ய விடாத தடுத்தாரா என்ற விஷயத்துக்கு கைது செய்யப்பட்டுத்தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டே நீதிமன்றத்தில் முற்படுத்தினால்தான் ஜனநாயகம் பாதுகாக்கப்படுது என்று சொன்னால், டாக்டர் சொல்லியிருக்கார் தான் விசாரணை கொடுத்து 31 நாளா கிடந்த கடிதத்துக்கு விசாரிக்காத சபாநாயகர் இந்த விஷயத்துக்கு மட்டும் ஏன் அனுமதி அளித்தார்? அப்ப இங்க இனப்பாகுபாடு தூண்டப்படுகிறதா? அர்ச்சுனா என்ற இன்றைக்கு இலங்கை அரசாங்கத்தின் அரசியல் செயற்பாடுகளுக்கு வடக்கில பெரும் பிரச்சனையாக இருக்கிறவர் ராமநாதன் அர்ச்சுனா. அப்ப அவருக்கான இந்த சிறப்புரிமைகள் பறிக்கப்படுதுன்னு சொன்னால் பாதுகாப்பு வழங்கப்பட முடியாது, அவர்களுக்கான வாழ்வுரிமை உரிமைகளுக்கான வசதிகள் செய்து கொடுக்கப்பட முடியாது, அவர்களுக்கான எந்த விதமான தனித்துவமான ஒழுங்குபடுத்தலும் செய்து கொடுக்க முடியாது. ஆனால் கைதுக்கு மட்டும் நாங்கள் அவரை அனுமதிப்போம், போய் கைது செய்து கொண்டு போங்க. அதுவும் என்ன இவ்வளவு சீக்கிரமா? இப்ப போதைப் பொருள் கடத்தின டக்ளஸ் இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு கண்டுட்டீங்க உடனடியா? அது எவ்வளவு கொடூரமான ஒரு பிரச்சனை, சமூகத்தை அழிக்கிற பிரச்சனை. அதுக்கு ஏதாவது தீர்வை கண்டு சொல்லி இருக்கிறீங்களா?
அல்லது ஏதாவது கைது செய்து அவர் சம்பந்தமான விசாரணையில தொடங்கி இருக்கிறீங்களா? அப்படி ஒன்றும் இல்லையே. தேவையானதை விட்டுட்டு தேவையில்லாத பெரிய அவசரமான ஒரு விஷயம் மாதிரி கொண்டு வரீங்களா? என்ன காரணம் அதுக்கு? இதெல்லாம் திட்டமிட்ட சதி என்றது ஒவ்வொரு வேண்ட நகர்வுகள்லையும் விளங்குது. டாக்டர் அர்ச்சுனாவுக்கு போடப்பட்ட வழக்கு, பொலிஸ் இடையில ரோட்ல நின்று மறிச்சது, சகல விஷயமுமே அரசாங்கத்தால திட்டமிட்டு அவேண்ட ஒரு சரியான நிகழ்ச்சி நிரல்களை நடந்து கொண்டிருக்கிற விஷயம் தானே. இன்னொரு சந்தேகம் என்னன்னு சொன்னா, இப்ப டாக்டர் வந்து சாவகச்சேரி மாநகர சபையில நிக்கிறார் அப்படின்ற விஷயம் வந்து எப்படி அனுராதபுர போலீஸுக்கு தெரியும்? கதைக்கு பின்னால தெரியும் மக்கள், அவருக்கு பின்னால தகவல் அது சாவச்சேரி அனுராதபுரம் இது ஆக்கள் வந்து சாவச்சேரிக்கு சொல்லி சாவச்சேரி ஒத்துழைப்போட தானே வந்து சாவச்சேரி இவர் மாநகரில டாக்டர் நிக்கிறாரு, போலீஸ் ஸ்டேஷன் எங்கேயோ இருக்கு, மாநகர சபை எங்கேயோ இருக்கு, என்னடா அவ்வளவு குயிக்கா வந்து இவர் இங்கதான் நிக்கிறான்னு சொல்லி நேரம் வந்தவன். நல்ல ஒரு கேள்வி. அவரை என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி இருந்தா உடனே போயிருப்பாரு. தெரியும் அவ்வளவு. அதுல டாக்டர் நேராவே சொல்றாரு, எந்த கார்ல நான் வரேன், நான் ஒளிச்சு ஓட மாட்டேன் சொல்றாரு. நீங்கள் கைது செய்து கொண்டு போய்த்தான் இந்த குற்றத்தை நிரூபிக்கணும், நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படணும் என்ற குற்றமா இந்த குற்றம்? அது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை, அதாவது இன்றைக்கு ஒரு தனித்துவமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கைது செய்து கொண்டு போய் நீங்கள் இப்படி செய்ய வேணுமான்றதுதான் இன்றைய கேள்வி. அதை விட ரகுராமண்ணா, இதுல பெரிய ஒரு இனவாதத்தை அப்படியே இந்த இலங்கை போலீஸ் வந்து கக்கி இருக்கு. விளங்குதா? இப்போ ஒரு சாதாரணமான ஒரு பயங்கரமான பிரச்சனைக்கு நீங்க அவரை தனிப்பட்ட வாகனத்துல கௌரவமான ரீதியில கொண்டு போறீங்க. அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து செல்ஃபி எடுத்து போட்டிருக்கார். யாரு? நாமல் ராஜபக்சேட 2வது மகன். அவர் இதை இப்படி செய்திருக்கார். ஆனா டாக்டர் அர்ச்சுனா சொல்றார், எந்த கார்ல நான் வரேன், என்னோட நீங்க ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் வாங்கோ, பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு நீங்க சம்மதிக்கிறீங்க இல்ல? அப்ப இது வந்து அதுல அவர் கேட்டதுக்கு கேட்டதுல என்ன பிள்ளை இருக்கு? நீங்க தமிழ் எம்பி என்றதால இப்படி செய்யறீங்களா, அல்ல நான் தமிழன் என்றதால இப்படி செய்யறீங்களான்னா அதுதானே உண்மை. நீங்க சிங்களவனுக்கு ஒரு சட்டம், தமிழனுக்கு ஒரு சட்டத்தை தானே செய்யறீங்க. அப்ப 2 சட்டம் இருக்கா இலங்கையில? ஒரே நாடு ஒரே குடாயின்கள் வாழ்வோம் என்று சொல்றீங்க, ஒரே என்ன நடக்குது இதுல? ஆனா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் அண்ணா. சுரேஷன், எல்லாருக்கும் வணக்கம் அண்ணா, எல்லா உறவுகளுக்கும் வணக்கம் அண்ணா. இதெல்லாம் வந்து சரியான திட்டமிட்ட சதி என்ன அந்த அளவுக்கு செய்தது எங்களோட அர்ச்சுனா டாக்டருக்கு. சரியா? நாங்கள் நல்ல ஒன்றிணைஞ்சோன்னா எங்களோட அர்ச்சுனா வந்து நாங்கள் முதலமைச்சர் ஆக்கணும் அண்ணா. அப்போதான் இந்த சில பிரச்சனையிலேருந்து நாங்கள் அவரை விடுவிக்கலாம். எங்களை தப்பி ஒட்டின மக்களை நாங்கள் விடுவிக்கிற நடவடிக்கை நாங்கள் எடுக்கணும் அண்ணா. கண்டிப்பாக விளங்க, இது திட்டமிட்ட சதி. ஏன்னா அவருக்குன்னா 3ஆம் தேதி அந்த 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 போலீஸில் பிடிச்ச வழக்கு இருக்குது, 3ஆம் தேதிக்கு வர சொல்லியிருக்காங்க. அடுத்தது அந்த ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்குரிய அதில் அறிஞ்சிருப்பீங்க. அது நாளைக்கு வந்து நீதவால சொல்றதுக்கு இருக்கீங்க. இன்றைக்கு வந்து அர்ச்சுனா எங்களோட டாக்டர் பிடிச்சதா இருந்தா இது எங்களோட தமிழ் ஆக்களும் தமிழ் கட்சியிலும் சேர்ந்து செய்த சதி என்ன இது? சரியா? இது சதியா சேர்ந்து செய்த சதி. இது யாராலையும் மறக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் இப்போ பார்லிமெண்ட்ல பார்த்தீங்களா அங்கட அர்ச்சுனா ஒலிம்பிக் கதைச்சா மற்றெல்லாம் போன பார்த்தோன்னு இருக்கிறாங்களே நடுக. அப்போ அர்ச்சுனாவுக்கு ஒரு மதிப்பை கொடுக்குற ஒரு சிரிக்கிறதே இல்லை. அந்த ஆளை பார்த்து அந்த ஆளை உங்களை சொல்லியிருக்கேன், பார்த்துருப்பீங்களா என்ன? இது திட்டமிட்ட சாதி. இந்த திட்டமிட்ட சாதிக்கு நாங்கள் சரியான சப்போர்ட் கொடுத்து எங்களோட அர்ச்சுனா டாக்டரை நாங்கள் என்ன செய்யணும்னா முதலமைச்சரை ஆக்கணும். இதான் எங்களோட வேலையா திட்டமா இருக்கணும் அடுத்த டார்கெட் இல்லையா உறவுகளை? நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாங்க இந்த தளத்துக்கு வந்து உங்களோட இல்ல நான் அப்பதான் வேலைக்கு போட்டோன்னு வந்து சாப்பிட இப்படி போனது ஓப்பன் போனா அந்த விலங்கடிகளை பார்த்தோன்னா கண்ணீர் விட்டுட்டேன் நான். அண்ணா, உங்களை மாதிரி எத்தனை தமிழினத்துக்கு இன்றைக்கு இவ்வளவு கண்ணீர் வந்திருக்கும், எத்தனை பேர், அத்தனை பேரும் நான் அறைகூவல் விடுகிறேன். இங்கு சிலர் வந்து சில விதமாக கோமாளித்தனம் என்று சொல்லியும் சில விதமான கதைகளை சொல்லுவாங்க. பார்லிமெண்ட்ல அவர் வெளியில கோமாளியா கதைக்கிறார், பார்லிமெண்ட் எப்படி கதைக்கிறார்? இவன் பார்லிமெண்ட்ல கோமாளியா கதைச்சு வெளியில களவு செய்யறாங்களே, எப்படிதான் இருக்கிறோம் அண்ணா? அவர் வந்து இன்றைக்கு வந்து யூடியூப்ல பார்த்திருப்பீங்க சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி. அதாவது வந்து எல்லாம் ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு அரசியல்வாதி என்றால் நகைச்சுவை வேணும், ஆணித்தரம் வேணும், கோபம் இருக்கு, எல்லாம் கலந்தவர் தான் டாக்டர் அர்ச்சுனா. பிரச்சனையை வச்சு மண்டையில போட்டு தெரியும் இங்க இருக்கான இல்லையே. அவர் அந்த அந்த வேலையை செய்யறார். அவர் வெளிப்படையாக சொல்றார் எல்லாத்தையும். அதைதான் வெளிப்படையா சொல்றாரு. ஒரு வஞ்சம் இல்லாத ஒரு வெட்டி பார்த்தாலும் அதுக்கு என்ன ஒரு கருப்பு துண்டாளுக்கு இருக்க ஒரு மனுஷன் வந்தால் இப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து நீங்கள் சிலர் வந்து இன்னும் வந்து சிலர் ஏளனமாக பார்ப்பதும் கதைப்பதும் உங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு கேளுங்கள்.
எதற்காக நீங்கள் இது செய்கிறீர்கள்? உங்களுக்கு தெரியுமா யாராவது ஒரு தமிழர் என்று சொல்லி அரசியல்வாதி என்று இருக்கிறவர் இப்படி ஒரு நேர்மையாகவும் நியாயமாகவும் வெளிப்படத்தன்மையாகவும் நான் இதுவரைக்கும் கேட்டோம்னா இப்ப உறவுகளே இது இப்படி ஒருத்தர் இவன் எந்த ஒரு அரசியல்வாதி கதைச்சது இதுவரைக்கும் கேட்டிருக்கிறோம் நாங்கள் சொல்லுங்க. எவர் கதைச்சவர் எங்களுக்கு இப்படி வெளிப்படையா? அண்ணா உங்களை போலதான் நிறைய பேருக்கு இன்றைக்கு உள்ள குமுறல் இருக்கு. நிச்சயமாக டாக்டர் அர்ச்சனா வந்து பின் தொடர்க போகிறார்கள். ஆனா ஒரு சிலர் என்ன பிரச்சனை சொன்ன இதுலயும் தட்டி கதைக்கிறான். இதுல என்ன பிரச்சனை, அவர் வந்து அரசாங்கத்துல வந்து எம்பி இல்ல தானே, அதால இவர் தனியொரு ஆளுன்றபடியா எங்கட ஆக்களம் அதுக்குள்ள சேர்ந்து என்ன நேரா சொல்லுவாங்க சுமத்திரண்டவனுக்குலாம் என்னத்துக்கு 2 பாதுகாப்பு ஒரு பதவியில இல்ல அவருக்கு. அப்ப இவங்களுக்குனால இவரை விட்டா சரியான பிரச்சனை தங்களுக்கு வருமன்னது இவங்க கூடி உள்ளுக்க கதைக்கிற குழு கொண்டு போய் கதைக்கிற விஷயம் எல்லாம் இவங்க இவரை விடக்கூடாத விஷயத்தான் கதைக்கிறான். மற்றபடி மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாது எதுவுமே அவங்க கதைக்கிறேல. இவரை விடக்கூடாது, இவரை விட்டோம்னா தங்கட படுக்க போயிடும். எக்ஸாக்ட்லி அதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால் மற்ற அரசியல்வாதிகள் அனைவருக்கும் மிக மிக பயம் கொண்டு விட்டார்கள். ஏனென்று சொன்னால் இவர் பின்னாலே வந்து மக்கள் அணிதிரள போகிறார்கள். அப்ப நாங்கள் எங்கள் அரசியலை செய்ய முடியாது என்ற திண்ணத்தில் தான் வந்து அவர்கள் இவரை ஒடுக்க வேண்டும் என்றதுக்காக பல ஆட்களை வந்து உபயோகிக்கிறார். ஏனென்றா நான் அன்றைக்குன்னா எங்களோட ஜனாதிபதி அனுரா வர்றோடனே நான் வாய் பக்கத்தில் இருந்தவா பொய்யண்டா பாட்டி எங்களோட டாக்டரை கொண்டு அந்த டைம்ல அவரை கொண்டு இங்கே நான் இடத்துக்கு இருக்குவாங்க. அதே மாதிரி செய்து போட்டாங்களே. நான் அது காலம் வந்து ஒரு இடத்த போயிட்டு வந்து அதை பார்த்துட்டு நான் சாப்பாட்டுக்கு கை வச்சுட்டு ஒரு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அர்ஜுனா கைதான்ட்டு என்ன எனக்கு அப்படியே கையில் நடுங்கி பயப்பட்டு செஞ்சு டாக்டர் அயன் பண்ணி போட்டாங்கன்னு சொல்லி கவலை அப்படி கண்ணீர் தானே வந்துட்டு தானே எனக்கு. இன்றைக்கு எவ்வளோ ஆதங்கத்தில் தெரிஞ்சுட்டு இருக்கிறேன் தெரியுமா? நான் தெரியுமா இதே கைதண்டு சொன்ன அதே மீடியா இவரை விட்டு விட்டார்கள் என்று சொல்லி போட முடியதில்லை. அது வந்து இனி போடுவினமோ போடாதன்றதே கேள்வியான. இது இப்படி ஓரவஞ்சகம் உள்ள ஒரு தமிழ் மக்கள் தமிழ் மகனாக ஒரு இளம் அரசியல்வாதியாக என்ன பிரச்சனை சொல்லுங்க. அப்ப இதுக்கு நடக்க போறேன்னு நான் வெள்ளிக்கிழமை நடக்கிற கூட்டத்துல அந்த கிடைக்கிற டாமிக்களையும் அந்த கிடக்கிற நேரத்துக்களையும் எங்களை அர்ஜுனா டாக்டர் அவ்வளோத்தையும் அப்படியே முத்து மாதிரி கொட்டி போடுவார். இந்த பயம் இவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குதாண்ணா. சரியா? எல்லாருக்கும் இருக்குது உறவுகளே. இதை நாங்க திட்டவட்டமா நம்ப வேண்டிய விஷயம் இது எல்லாருக்கும் இருக்கு. ஏனண்டா அவர் டைரக்டா எந்த பாசையிலையும் கதைப்பார். 3 பாசையிலையும் கதைக்கூடிய ஆள். அனுராவோட சிங்களத்திலையும் கண்டி பக்கத்துல இருக்கலாம் அவன் பார்த்துட்டு இருக்க வேண்டிய ஆக்கள் தான் இருக்கிற எம்பி மாறு. ஓமா இல்லையா? உண்மைதான் உண்மையா இல்லையா உறவுகளே? அந்த பயம் அவங்களுக்கு ஏற்படுத்தி போட்டாங்க போன கிழமையில இருந்து. அதுக்கு இடையில என்னென்ன செய்யணுமாண்டு அவர் எங்க கூப்பிட்டாலும் வரையல வரமாட்டோம் என்று சொல்ற ஆளே இல்லையே. எங்க நான் பாரு அப்படிப்பட்டாலும் வந்து திடீரென்று வந்து ஒரு நோட்டீஸை காட்டி கையெழுத்துட்டு போனா இது திட்டமிட்ட சாதி, இது எங்களுடைய ஆக்களும் இதுக்கு ஒத்துழைச்சிருக்கிறாங்களா. சரியா? இதை நாங்கள் விடக்கூடாது. வேணுமானா நாங்க எல்லாரும் இப்படி உறவு எல்லாரும் போய் ஒவ்வொரு எங்கட இடங்களுக்குள்ள போய் பிரச்சாரம் செய்து எங்கட அர்ஜுனாவை நாங்க முதலமைச்சர் ஆக்கணும்னா புலிஸ். இதான் என்ற ஆதங்கம். உண்மையா உங்களோட ஆதங்கம் விளங்குது. இதை வந்து புரிஞ்சு கொள்ள வேணும். அந்த மக்கள் நிச்சயமாக எங்களோட பக்கம் வந்து திரும்புவார்கள். ஒன்றே அறைகூவல் நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு இளங்குமரனோ பவானந்தனோ நீங்கள் தயவு செய்து டாக்டர் அர்ச்சனா போய் ஒரு ஒன்றிலும் ஈடுபட்டால் உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கு வடக்கு பகுதியில மக்களுக்கு. இன்னொரு பிரச்சனையை எடுத்து நீ செய்யுங்கள். அதை செய்வதற்கூடாக நீங்களும் பிரபலம் அடையலாம். நீங்கள் ஒரு அர்ச்சனா செய்து விட்டார் என்றால் அதிலே அர்ச்சனா தொடக்கி விட்டார் என்றால் நீங்கள் போய் முடிக்க போறேண்டோ அல்லது அதுக்குள்ள உள்ளிட்டு உங்களோட போய் பெற வேணும் என்றதை சிந்திக்காமல் தயவு செய்து உங்களைக்கும் தமிழ் மக்கள் தான் தெரிவு செய்தவர்கள் என்றால் தமிழ் மக்களுக்கு நீங்கள் நிச்சயமாக எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. இன்னொரு இடத்து பிரச்சனையை போய் நீங்களா தேடுங்கள். தேடி அதான் கட்டிடம் கட்டி போட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போறது இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மேசன் காப்பர் கடைசியில பெயிண்ட் அடிச்சவன் தான் அதுல கிளீன் அனுப்பான். அதே மாதிரி தான் இந்த எல்லாத்தையும் மேலால பூசி போட்டு தாங்களை காட்டிக் கொண்டிருக்கிறாங்க. இதான் நாங்க நடக்கும். அண்ணா இதுக்குத்தான் நான் இப்ப கேட்டேன். இந்த பட்டதாரிமார்கள் இந்த ஊர்வலத்துல போய் இளங்குமரன் போய் சொன்னவர் வந்து வாங்கோ கதைப்பமண்டு. இன்றைக்கு இந்த பட்டதாரிமார்கள் வந்து ஜனநாயக ரீதியாக அவர்கள் நாளைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்ய வேணும் என்றதுக்கு கோட்ஸில் போட்டதுக்கு
எந்தவித கருத்தும் தெரிவிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் அதே கட்சியில இருக்கிறவர்களால கட்சிக்கு மேலதிகமாக எதுவும் செய்ய முடியாது. யார் என்று ஒரு சுயாதீனமாக ஒரு தனித்த தமிழர்களுக்கு சேவை செய்யக்கூடியது ஒரே ஒரு எம்பியா இருக்கிறது இன்றைக்கு அர்ச்சுனா. அவர் அணியில திரண்டி அவரே அநீதிக்கு எதிராக குரலை கொடுக்கக்கூடிய மக்கள் திரளும் போது நிச்சயமாக எங்கள் தமிழ் மக்களுக்கு விடிவு ஒன்று நிச்சயமாக இருக்கும். இதெல்லாமன்னா எங்களோட தமிழ் மக்கள் உணர்றதுக்குரிய உணர்வோம். இன்னும் உணர்றதுக்கு தான் இன்றைக்கு அர்ஜுனா கதையா இருக்கோம். அதுக்கு நாங்கள் சந்தோஷப்படுற கவலை அப்படியே பொங்கி எழுயுது. ஆனா இன்னும் எங்களுக்கு வலி சேர்க்கிறதா தான் இருக்கும் அது. ஆனா நாங்கள் அதுக்கு வலி சேர்க்கக்கூடிய நடவடிக்கை இன்னும் நாங்கள் ஊக்கிக்கோணும். உண்மை அண்ணா. ஆனா இந்த ஏப்ரலுக்கு நடக்க போற தேர்தலுக்கு கண்டிப்பா நான் அங்க போறோம். இப்படியாவது போகணும்னு தான் இந்த மைண்ட்ல ஓடிக்கொண்டிருக்கேன். இப்பவே உங்கள் 150-200 பேரை என்னால திரட்டி கொடுக்க முடியும். அதற்கு முன்னதாகவே நீங்கள் ஆரம்பியுங்கள். அதை அவர் டாக்டருக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் அவருக்குரியதை ஆரம்பியுங்க. இதுதான் மக்கள் புரட்சி. நான் யூகேல லிவர்பூல்ல இருக்கிறாள். நான் போன்லயே அல்லது மெயில இருக்க தொடர்பு கொண்டு கதை கூட இதுகளை சொல்லுங்க அவருக்கு. நான் அவருக்கு போட்டேன். நான் மெசேஜ் ஒன்றும் தார இல்லை, அவர் பிஸி தானே என்ன. அப்போ அதால அவரோட இடுக்கலாம் கிடக்குது என்ன தொடர்புகள் என்ன இல்ல கன விஷயங்கள்ல நான் அவரோட பர்சனல் ஒரு வாய்ஸ் மெயிலாவது கொடுங்க. அவர் இப்படி நான் தண்டனை இது பற்றி கதைக்கணும் சொல்லிங்க, அவர் எடுப்பார் கட்டாயம். நீங்க 2-3 முறையா எடுங்க, அவர் எடுப்பார். நான் மெயிலுக்கு ஒரு இதொண்டு போட்டு விடுங்க, கட்டாயம் அவர் மெயில் பார்ப்பார் அவர். அண்ணா நீங்கள் அங்க கடைசி டைம்ல நாங்க இருக்கிற காலத்துக்கு ஒரு கிடத்த ஒரு சுத்தமான ஒரு மனுஷனை நாங்கள் விட்டோம்டா, பிறகு அதுக்கு பிறகு ஒன்றுமே இல்லைண்ணா. அவ்வளவுதான் எந்த அபிப்பிராயம் அண்ணா. அண்ணா உங்களுக்கு ஒரு சின்ன, அதாவது உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் எங்களுக்கு வடிவா தெரியுது நீங்கள் டாக்டருக்கு நம்பிக்கைக்குரியவர் என்று சொல்லி, இதே மாதிரி உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் டாக்டரை நம்பக்கூடியவர்களை அங்க அணிதிரள சொல்லுங்க. அங்க டாக்டரோட எங்கே என்றாலும் சந்திப்பார், டாக்டரோட ஏதாவது வழியில தொடர்பு கொள்ளலாம், அவரோட அணிதிரட்ட வேண்டியதுதான் முக்கியமான விஷயம். ஏண்டா எங்களை விட அங்க இருக்கிற செய்ய வேண்டியது. ஆரம்பத்தில் அந்த மற்றவர்கள் பெயர்கள் சொல்ல எனக்கு விருப்பமே இல்லை. முதல்வர் தொடங்கினவர்கள் நான் எங்களுக்கு இந்த லைன் உண்டு, இவங்களோட காய்ச்சி சொல்ல ஓமாட்டான். அப்புறம் அவன் நடவடிக்கை தெரியலாம நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கு இன்றைக்கு பாருங்கண்ணா 200 பேருக்கு மேலதிகமா வந்து வாரார்கள். என்னன்னு சொன்னால் நீதி நேர்மையாக ஒழுக்கமாக கட்டுப்பட்டு கொண்டு போகும் எந்த தளமோ எந்த தலைவரோ அவர்களை மக்கள் பின்தொடர்வார்கள். இன்று நாளை என்று ஒரு சில நாட்கள் பிந்தலாம், ஆனால் நிச்சயமா அதுதான் நேர்மைதான் வெல்லும். அதற்குரிய முறையில நாங்கள் நடந்து கொண்டு போறோம். எங்களோடு சேர்ந்து டாக்டர் அர்ச்சுனா அதைத்தான் செய்கிறார்கள். அவரோடு அணிதிரள்வதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். அது சில வேளை ஒரு நாள் செல்லலாம், 2 நாள் செல்லலாம், ஒரு கிழமை செல்லலாம். அப்படி ஒரு சில காலம் சென்றாலும் தொடர்ந்து நாங்கள் எவ்வளவு அவருக்கு ஆதரவு கொடுப்பது, அவருக்கு இன்றைக்கு வெளியில வந்தவன பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க, இவ்வளவு மக்கள் எவ்வளவு பேர் தன்றோம். அதே இது எங்களுக்கு கிடைக்கும் அண்ணா. நன்றி அண்ணா, உங்களோட கருத்துக்களுக்கு. தேங்க்ஸ் அண்ணா, தந்த நேரத்துக்கு நன்றி அண்ணா. நன்றி அண்ணா, தொடர்ந்து வாருங்கள் அண்ணா. ஓகே நன்றி 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 நன்றி. ரகுவண்ணாவா ஜனாதன் ரகுவண்ணா ரெடியா? ஓகே 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 யசீன். இப்ப இவியல் என்ன செய்யணும்னு சொன்னால் அது செய்யறேன் இது செய்யறேன்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டு மக்களை ஏமாத்தி போட்டு தங்கட கட்டுப்பாட்டுக்குள்ள தமிழ் மக்களை இப்ப இருக்கிற எம்பியை விட இன்னும் கொஞ்சம் கூட எம்பியை கொண்டு தங்கட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போட்டு ஒரு அடிமைத்தன்மையான ஒரு செயலைத்தான் இவை செய்ய போயினோம். கடைசி இவ அர்ச்சுனா மாதிரியான ஆக்கள் இருந்தால் செய்யலாமே ஒழிய அதை விட்டால் எங்களுடைய ஆக்கள் கட்டாயம் எங்களுடைய அபிவிருத்திகள் எந்த விதத்திலும் முன்னேற்றத்துக்கு வராது. அப்படி அது மட்டும் இல்லை தீசண்ண, இனி இலங்கையில் எந்த ஜனாதிபதி வந்தாலும் வைத்தியர் அர்ச்சுனா அங்கே இருக்கும் வரைக்கும், இப்போ ஒரு காலத்தில் தேசிய தலைவர் இருக்கும் வரைக்கும் எவ்வளவுக்கு இந்த இலங்கை அரசாங்கம் தள்ளாடி கொண்டு இருந்துச்சோ அதே அளவு பெரிய ஒரு எதிர்ப்பை இந்த அரசாங்கம் சந்திச்சு கொண்டே இருக்கும். ஒருபோதும் எங்கட தமிழற்ற பிரச்சனைக்கோ அல்லது தமிழ் மக்களின் வாழ்வாதாரத்துக்கோ இந்த இலங்கை அரசாங்கம் நல்ல விதமாக சிந்திக்க போறது இல்லை, சிந்தித்ததும் இல்லை. இதுவரைக்கும் அதுதான் நடந்திருக்கு. ஆனால் இப்படி
1-2 பேர் தான் மக்கள் நலன் கருதி வந்து இதுகளுக்காக கஷ்டப்பட்டு இப்படி முகம் கொடுக்குறார்கள், சுயநலம் இல்லாம செயற்படுறார்கள். இப்ப அடுத்த கட்டமா இவைக்கு எப்படி உண்மையாவே எங்களுக்கு 2009 முதல் தலைவர் இந்த அரசாங்கத்துக்கு பெரிய குடைச்சலா இருந்தாரோ அது இந்த அரசாங்கத்துக்கு மட்டும் இல்ல சர்வதேசம் வரைக்கும் பயங்கரமான ஒரு பிரச்சனையா இருந்த மாதிரி இன்றைக்கு வைத்தியர் அர்ச்சுனா வந்து உருவாகி கொண்டிருக்கிறார். அதால இவைக்கு பெரிய தலைவலி தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அதால சிங்கள கட்சி, சிங்கள அரசாங்கம், மற்றது ஊழல்வாதிகள் எல்லாருமே சேர்ந்து இவரை இல்லாமக்கணும் அல்லது இவருக்கு எதிராக நிற்கணும் என்ற முயற்சியில முழுமையா கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருப்பாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. இது வந்து இந்த எதிர்ப்பை வந்து நாங்கள் உடனடியா நிப்பாட்டலாது, இது நிரந்தரமான எதிர்ப்பா இருக்கும். ஆனா மக்கள் ஆதரவு இருக்கிற வரைக்கும் டாக்டர் அர்ச்சுனாவை ஒன்றும் செய்ய முடியாது. அவர் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த ஆதரவை மக்கள் குறைக்கிற பட்சத்துல இந்த ஆபத்து வந்து மக்களுக்கு தான் பெரிய ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும். அது வந்து எங்களோட எதிர்காலத்தை முழுமையாவே அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதமா மாறி போயிடும். டாக்டர் அர்ச்சுனாக்கு நாங்க கொடுக்காம விடுற ஆதரவு நல்லா விளங்கிக்கொள்ளணும். நாங்கள் கொடுக்காம விடுற ஆதரவு வந்து எங்கட எதிர்காலத்தை, எங்கட பிள்ளைகளோட எதிர்காலத்தை, எங்கட இனத்தின் எதிர்காலத்தை கேள்விக்குறியா மாற்றும். ஒரு பயங்கரமான ஆபத்தை உண்டாக்கும். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் விடுவோமா இருந்தா ஆகவே சரியான கவனமா இருக்கணும். எந்த அரசாங்கம் வந்து அது அனுரவா இருந்தா என்ன, ரணிலா இருந்தா என்ன, மஹிந்தாவா இருந்தா என்ன, யார் வந்தாலுமே டாக்டர் அர்ச்சுனாவைக்கு எதிரானவராக தான் கணிக்கப்படுவார் எப்பவுமே. ஏன்னு சொன்னா அவையோட சிந்தனை மாறாது. சிங்கள அரசாங்கத்தின் சிந்தனை வந்து சிங்கள அரசாங்கத்துக்கு தமிழ் மக்களோட பிரச்சனை, தமிழர்களை ஒடுக்காம தமிழ் மக்களை வச்சு அரசியல் செய்யாம சிங்கள அரசாங்கமோ அல்லது தமிழ் தேசியத்தை பற்றி கதைக்கிற எங்கட ஆக்களுக்கோ அரசியல் செய்யறதுக்கு வேற ஒன்றுமே இல்லை. அதால கட்டாயம் தமிழர பிரச்சனை அவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கணும். அதுக்கு தீர்வு கண்டா நாடே நல்லா போயிடும். அரசியல் செய்யலாது, வெளிநாடுகள் மாதிரி வந்துடும். இப்போ எங்களை நாடுகளில் இருக்கிற மாதிரி ஒரு இன பிரச்சனை இல்லாத ஒரு நாடா வந்துடும். வந்தா இந்த அரசியல்வாதிகள் ஊழல் செய்து இந்த அரசியல்ல சம்பாதிக்கிற இந்த பெரிய முதலைகளுக்கெல்லாம் பெரிய அடி விழுந்த மாதிரி போயிடும். அதால எந்த அரசாங்கம் வந்தாலும் அரசியலை மையமா வச்சு வர அரசாங்கம் கடைசி மட்டும் எங்களுக்கு நன்மை செய்ய வழிக்கிடாது. அதால டாக்டர் அர்ச்சுனாக்கும் ஆதரவா எந்த அரசாங்கமும் இயங்க வழிக்கிடாது. ஏன்னு சொன்னா எப்பவுமே அவங்களோட கண்ணுக்குள்ள இவர் குத்தி கொண்டே இருப்பார், பிரச்சனையை சொல்லிக்கொண்டே இருப்பார். அதால அனுர அரசாங்கத்துக்கு வடிவா தெரியும். நீங்க வடிவா பாருங்க, அனுர அரசாங்கத்தை எதிர்க்கிற வரைக்கும் அவங்க டாக்டர் அர்ச்சுனாவில் பெரிய ஒரு எதிர்ப்பையோ பெரிய ஒரு இதை பிரயோகிக்கல. ஆனா இன்றைக்கு பாராளுமன்றத்தில் எழும்பி இந்த அரசாங்கத்துக்கு வந்து இதயத்தில் இருந்து கொடுத்த ஆதரவை நான் இண்டோட நிறுத்துறேன்னு சொன்னாரு. அண்டையில இருந்து அவங்க வெளிப்படையா தங்களோட இதை காட்ட வலிக்கிட்டாங்க. சரியான கவனமா இருக்கணும். ஜனாத்த கீழே எழுதியிருக்கேன். டாக்டர் தமிழ் பாக்ஸுக்கு வந்திருக்கிறாரு. உண்மையோ நீங்க கதைங்க. டாக்டர் எங்க வந்தாலும் பிரச்சனை இல்லை, அவர் எங்க வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தானே. நாங்கள் ஒரு மதிப்பு கொடுக்கணும், அதான் சொல்றேன். மற்றவே மாதிரி இருக்க கூடாது. இல்ல இல்ல, அது நீங்க கீழே வாசிக்க தேவையில்லை. டாக்டர் இங்க வர நேரம் வருவாருன்னா அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வர நேரம் அவர் வருவார், எங்கட அது சந்தோஷம் தானே. மக்களோட ஆதரவு நாங்கள் எப்படி எல்லாம் என்ன விதத்தில் எல்லாம் டாக்டருக்கு கொடுக்கலுமோ அந்த விதங்கள்ல எல்லாம் நாங்க கொடுத்து கொண்டே இருக்கணும். ஏன்னு சொன்னா இன்றைக்கு இந்த சந்தர்ப்பத்தை எல்லாரும் சொல்ற மாதிரி தான் நான் சொல்றேன். தவற விட்டோம்னு சொன்னா எதிர்காலத்துல எங்களோட வாழ்க்கையே கேள்விக்குறியா போயிடும், எங்களோட இனத்தின் வாழ்க்கையே கேள்விக்குறியா போயிடும். தினேஷ் வணக்கம். தினேஷ் விஜி தினேஷ் அண்ணா, விஜி வணக்கம் அண்ணா. விஜி அண்ணா எல்லாரும் மியூட் பண்ணி இருக்கலாம், இன்க்ளூடிங் அதான் விஜி விக்கி. தினேஷ் கதைக்கிறீங்களா? இல்ல, என்னுடைய சஜஷன் டாக்டர் உண்மையிலே அங்க நிக்கிறாருன்னா நாங்க ஒரு கொஞ்ச நேரம் இதை மியூட் பண்ணி இருக்கிறது பெட்டர் நினைக்கிறேன். இல்லன்னு சொன்னா அண்ணா இல்ல ஜஸ்டின் அண்ணா, ஜஸ்டின் ஐயா ஏன் மீட் பண்ணிருக்கணும்? அவர் எங்க வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தானே. அவர் போயிட்டு கதை கேட்டு பயணிப்பார். நாங்கள் எங்கட பணியை எங்கட கடமையை செய்து கொண்டு போவோம். இந்த தளத்துல நாங்கள் தெளிவா பதிவு செய்திருக்கிறோம். சுரேஷன் படிவா பதிவு செய்திருக்குது. டாக்டர் இந்த தளத்துக்கு வாராரா இல்லையா? நாங்கள் டாக்டருக்கு ஆதரவான தளம், இந்த சமூகத்துக்கான நல்ல சிந்தனைக்கான ஒரு தளம், எங்களோட வாழ்வியலுக்கான எங்களோட சமூக புலம்பெயர் நாடுகள் இருக்கிற
தாயகத்துக்கு போக முடியாத ஒவ்வொரு உறவுகளும் தங்களோட கனவுகளை, எண்ணங்களை, சிந்தனைகளை சொல்றதுக்கான காலம் இது. நான் அன்றைக்கும் பதிவு செய்திருக்கிறேன். வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த சமூகத்துக்கான சொத்து. யாரும் அவரை தனிப்பட்ட சிறைக்குள்ள போட்டு எனக்கு உரிமை கொண்டாட வேண்டாம். அடைக்கணும்னு அவசியமே இல்ல. அவருக்கு என்னுடைய கருத்து என்னடா சொன்னா, போக வேண்டியதான். நாங்கள் வந்து டாக்டர் அர்ச்சுனா எங்க வந்தாலும் மதிப்பு கொடுத்து நாங்கள் ஒரு மதிப்பு கொடுக்கிறோம். மற்ற கதை வேணாம். இப்ப நாங்க என்ன எங்கட அரசியல் கதையை நாங்க கதைப்போம். இப்ப இவ்வளவு நேரம் நாங்க என்னத்தை காய்ச்சி கொண்டிருப்போம் அதை தொடருவோம் ப்ளீஸ். எங்களுக்கு மற்ற வேலை கதை எங்களுக்கு வேண்டாம் ப்ளீஸ். ஜஸ்டின் ஐயா சாரி இல்லையம்மா, உங்களுக்கு புரியுது. மற்றவன் கதை இல்லை. நாங்கள் டாக்டர் அர்ச்சுனாவுக்காக வேலை செய்யும் பொழுது அவர் வந்து ஒரு இடத்துல இருக்கும் பொழுது வந்து எங்களால ஜஸ்டின் அண்ணன் அவர் வந்து எங்களுக்கு மட்டும் சொந்தமான ஆள் இல்ல. அண்டை ரவுராமன் இல்ல. இப்ப டாக்டர் அர்ச்சுனா இருக்கும் பொழுது ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அவர் வந்து எங்களுக்காக தான் இருக்கிறார். அப்ப வந்து நாங்கள் அது அதுல என்ன ஏன் மியூட் பண்ண கூடாதுன்றதான் என்னுடைய கேள்வி என்று கேட்கிறேன். இல்ல ஏன் மியூட் பண்ணணும்ன்றதான் என்னுடைய கேள்வி. அவர் ஏன் டாக்டர் அர்ச்சுனா சொல்வதை கேட்க முடியாதுன்னு கேக்குறீங்க? இல்ல ஜஸ்டின் நீங்களா என்ன பொறுத்தவரை தேவையில்லாத என்னுடைய தனிப்பட்ட கருத்தை. என்னுடைய கருத்து இதுதான் அண்ணா. அவளியே மற்றபடி எனக்கு நான் இப்ப இந்த நேரத்துல தேவையில்லை. ஒரு டாக்டர் அர்ச்சுனாவுடைய நேரடியாக நாங்கள் அதை கேட்பதிலே என்ன தவறுன்னு கேட்கிறேன். இல்ல அண்ணா ஜஸ்டின் அண்ணா அப்படி போய் பார்க்கணும்டா, அங்க போய் பார்க்கலாம், பிரச்சனையே இல்லை. இங்க யாருமே தடையே இல்லை. ஆனா அங்க அந்த தளத்தின் கதை இந்த தளத்தின் கதை எங்களுக்கு வேண்டாம். இது வந்து எங்கட அர்ச்சுனா ஐயாவுக்கு ஆதரவான அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. தளத்தின் கதை இல்ல, இது வந்து ஜஸ்டின் தெளிவா சொல்றேன். இது வேண்டாம், சத்தியம் நிப்பாட்டுங்க ஜஸ்டின் தயவு செய்து ப்ளீஸ். ஓகே 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 பர். ஆமா சுரேஷன், நாங்கள் வந்து இந்த தளத்துல வந்துட்டு போற ஒரு பயனாளி. இந்த தளத்துல முடிவெடுக்க வேண்டியெல்லாம் சுரேஷ். அதை விட இந்த தளத்துல பயணிச்சு கொண்டிருக்கிற இன்றைக்கு இந்த நிர்வாகத்தை ஒப்படைச்சிட்டு போயிருக்கிற ஜஸ்டினும் மற்ற அந்த சௌகரியம் தான் இந்த விஷயங்களை முடிவெடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி சில பதிவோட நானும் சொல்றேன். அது நடந்து கொண்டிருக்கட்டும். நாங்கள் இதை கதைச்சிட்டு போய் கொண்டிருப்போம். சரி அண்ணா, எங்கட கதையை நாங்க தொடருவோம்ண்ணா. அவருக்கு ஐயா டாக்டர் ஐயாவுக்கு இங்க வரணும்னு விருப்பம்னா கண்டிப்பா அவர் வருவார். இத கடந்து போவோம். இப்ப எங்கட அரசியல் நாங்க சங்கடத்துக்கு உள்ளாக கூடாது. நீங்க கதைக்கிறதா இது ஒரு சங்கடமா கதைக்கல, அத கடந்து போவோம் ப்ளீஸ். ஜஸ்டின் ஐயா ப்ளீஸ். ஓ சும்மாவே பிறகு உங்களுக்கு தெரியாது அன்றைக்கு வந்து எங்களை எப்படி உருட்டுனாங்கன்னு சும்மாவே எங்களை வந்து உருட்டி எடுத்துருவாங்க. நான் ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுங்க. தேவையில்லாம எல்லாம் வந்துச்சு. உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தான் வருது அவ்வளவும். அதனால நாங்க இதை கடந்து போவோம். இன்னொரு 10 நாள் வெயிட் பண்ணுங்க. சுரேஷனா வருவாரு. சுரேஷனா வந்த உடனே அதுக்கு பிறகு என்னென்ன அவர் கதைக்கணுமோ அதை அவர் இதை கடந்து மட்டும் போவோம். ப்ளீஸ் தயவு செய்து கோவிச்சுக்காங்க. அது சும்மா எங்களுக்கு இது. தம்பி ஜனார்த்தன நீங்க கதைங்க. அந்த தீசண்ணா தினேஷ் அண்ணா வந்து நீங்க கதைங்கண்ணா. தினேஷ் அண்ணா மீட் எடுத்துட்டு கதைங்கண்ணா ப்ளீஸ். தினேஷ் வி அண்ணா, விக்கி அண்ணா கதைங்க. சரி ஜனார்த்தனன் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜனார்த்தன் நீங்க கதைங்க, கண்டினியூ பண்ணுங்க நீங்க. இல்லை இதுதான் நாங்கள் இப்போ கதைச்சு கொண்டு இருந்ததுதான். உண்மையாகவே இதில் வந்து மக்கள்லாம் ஒரு தெளிவடையணும். என்ன விஷயம்னு சொன்னால், நாங்கள் இனி வந்து டாக்டருக்கு ஆதரவு கொடுக்கறதுல நாங்கள் அடுத்த கட்டத்தை எந்தளவு தூரத்துக்கு கொண்டு போகலாம்ன்றது இருக்குது. சரியா? அதை எந்த வகையில் என்றாலும் நாங்கள் ஆதரவாக கொடுக்கணும். நான் இப்போ உதாரணமாக அப்போது சொன்ன மாதிரி ஒரு சிங்கள சகோதரனுக்கு விளங்கி இருக்கிற ஒரு விஷயம் இன்னும் எங்கட உணர்வு ரீதியாக யாருக்காக போராடுறாரோ அந்த இனத்தில் இருக்கிற எங்கட மக்களுக்கு விளங்கல. இன்னும் அவருடைய சில அவற்றை தனிப்பட்ட விஷயங்களை வச்சு நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறோம். அதை வச்சே நாங்கள் விமர்சித்து கொண்டிருக்கிறோம்டா எங்கட வாழ்க்கை எங்கே போய் முடிய போறோம்னு தெரியல. இப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்யாத ஒரு வேலையை டாக்டர் அர்ச்சுனா தனிப்பட்ட இதில் செய்யலை. எவ்வளவோ மோசமான சம்பவங்கள் பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடாத விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. இப்போ ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆசனத்தில் போய் இருக்கிறதோ இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. மிளகாத்தூளால் கூட எறிபட்டிருக்காங்க, கதிரையால் அடிபட்டிருக்காங்க. அவ்வளவுக்கு முட்டாள்தனமான வேலையில டாக்டர் செய்யலை.
சரியா? சில விஷயங்கள் தெரியாமல் நடக்கிறது, தவறுதலாக நடக்கிறது, அல்லது சில விஷயங்கள் தனிப்பட்டதாக கூட இருக்கலாம். அதுகளை போய் நாங்கள் ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு அதை ஒரு பெரிய விஷயமா கதைச்சு கொண்டு அவர் செய்கிற நல்ல விஷயங்கள் முழுக்கதையும் மறக்கிற மாதிரி சில விஷயங்களை நாங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை பிடிச்சி கொண்டு நிற்கிறதுல ஒன்றுமே நடக்க போகிறதில்லை. அப்போ இனி எங்களோட ஆதரவு எந்த அளவுக்கு பெறுதோ அந்த அளவுக்கு எங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும். எங்களோட எதிர்காலம் மட்டும் இல்லை, எங்களோட பிள்ளைகள், எங்களோட இனத்தின் எதிர்காலம், தமிழ் மக்களோட எதிர்காலம் அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். அப்போ இதில் நாங்கள் சரியான ஒரு விழிப்பாக நாங்கள் இருக்கணும்ன்றதான் என் கருத்து. நான் பேசுங்க டீச்சர்ண்ணா. மலரக்கா வாங்க மேலே. கதைங்க வரீங்க. நான் இப்பதான் வந்தனா. ஓகே, நீங்க கதைங்க என்ன பாப்போம். மலரக்கா மேலே எடுப்போம். ஏற்கனவே அந்த பதிவுகள் போட்ட மாதிரி தான். என்னென்னு சொல்றது, இப்ப இன்றைக்கு இருக்கிற இலங்கை அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய புதிய புதிய விடயங்கள், இந்த சமூகத்துல நடந்து கொண்டிருக்கிற அர்ச்சுனா இனங்கண்டு அர்ச்சுனாக்கு அந்த தகவலை கொண்டு சேர்த்த மக்கள் மத்தியில இன்னும் நிறைய குறைபாடோட எங்களோட சமூகத்துல அபிவிருத்தி அடைய வேண்டிய கன விடயங்கள் இருக்கிறது. அந்த விடயங்கள் எல்லாத்தையும் விட்டு எதை அர்ச்சுனா தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அந்த மாற்றங்களை சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய வகையில அபிவிருத்தி குழு கூட்டங்களையும் சரி, பாராளுமன்ற மாற்றங்களையும் சரி கதைத்த விடயங்களை அவர்கள் தூக்கி கொண்டு சென்று இன்றைக்கு தாங்கள் அந்த பதிவை, அந்த நடவடிக்கை செய்ததாக காண்பிப்பது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு பதிவாகத்தான் நான் அந்த விஷயங்களை பார்க்கிறேன். இன்னும் மக்கள் மத்தியில் இருக்கிற எவ்வளவோ விடயங்களை சீர்தூக்கி பார்த்து அந்த விடயங்களை ஆக்கப்பூர்வமாக சிந்திச்சு ஒற்றுமை தன்மையோட இன்றைக்கும் அர்ச்சுனா சகல அதாவது அதிகாரிகளுக்கும் சரி, இந்த தேசத்துல பயணிச்சு கொண்டிருக்க மக்களுக்கும் சரி அன்பு கரம் நீட்டி நாங்கள் ஒன்றாக பயணிப்போம், கொள்கைகளையும் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் வேறாக இருந்தாலும் இந்த சமூகத்துக்கான செயற்பாட்டுல நாங்கள் ஒன்று கூடி ஒன்றிணைஞ்சு மக்களுக்கு அதை வெளிப்படுத்தி பகிரங்கமான ஒரு விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்தி அதனூடாக ஒரு பயணத்தை செய்வோம் என்று சொல்லி கேட்கின்ற பொழுதும் இன்றைய சமூகத்துல பயணம் செய்கிற எங்களோட மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவருமே இன்றைக்கு முன்வருகிறார்கள் இல்லை. மக்கள் நலன் சார்ந்த எந்த ஒரு விடயத்துக்கும் ஆக்கப்பூர்வமாக இதயத்தில இருந்து ஒன்றிணைஞ்சு பயணிக்கிறதுக்கு இன்றைக்கு அவர்கள் தயாராக இல்லை. இப்படிப்பட்ட அரசியல் தலைமைகளைத்தான் எங்களோட சமூகம் மீண்டும் மீண்டும் திரும்ப நம்பி எங்களுக்கு கிளிநொச்சியில இவர் செய்வார், யாழ்ப்பாணத்துல இவர் செய்வார், இவர் எங்களுக்காக பிறந்தவர், எங்களோட தேசியத்துக்காக பிறந்தவர், எங்களுக்கான வரலாற்றுக்கான எல்லா நீதிகளையும் புலம்பெயர் நாடுகளையும் இலங்கை அரசாங்கத்திடம் பெற்றுத் தருவார்கள் சொல்லி மீண்டும் ஏமாந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே மாற்றங்கள் என்பது இளைய தலைமுறைகள் மூலம் இந்த எண்ணங்கள் மாற்றப்பட வேண்டும். அந்த இளைய தலைமுறைகளிடம் தான் நேர்மையான எண்ணங்கள் நிச்சயமாக உருவாகும். இதை நான் புலம்பெயர் தேசங்களிலே நான் மிக மிக தெளிவாக கண்டிருக்கின்றேன். அதுபோன்றுதான் இளைய சமூகம் இந்த சிந்தனைகளை உருவாக்கி கொண்டு உங்களுக்கு வழிகாட்டவும், உங்களுக்கு பின்னால் உங்களை ஆக்கப்பூர்வமாக வழி நடத்தவும் எங்களுக்கு நம்பிக்கையான இதய சுத்தியோட நேர்மையாக பயணிக்கிற உறவுகள் தேவையா இருக்குது. இந்த உறவுகளை நாங்கள் எங்கிருந்து தேடி எடுக்க முடியும்னு சொன்னால் உங்கள்கிட்ட அந்த உறவுகள் உங்களோட மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக பொதுநலத்தோட வர வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் என்று சொன்னாலும் சரி, அர்ச்சனாவோட ஒரு நபரை பயணித்து இணைத்து அனுப்பது என்று சொன்னாலும் சரி, நாங்கள் நபர்களை இனங்காண முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் எவரெவரை இனங்கண்டு அயலில் எடுத்து பக்கத்துல வச்சு நாங்கள் வேலை செய்யறோமோ அவையவை எல்லாம் பணத்துக்காகவா, காலத்தின் நீரோட்டத்துக்காகவா, அல்லது அரசுகளுடையோ இல்லாட்டி ஏனைய யாரோடைய ஏதோ ஒரு பயத்தின் காரணமாக தங்களது குணத்தை காட்டிக்கொண்டு நேர்மையான அரசியல் தலைமை கொண்ட அர்ச்சனாவை பிழையான முறையில சித்தரிக்கின்ற சூழலை உருவாக்குகின்றார்கள். பிழையாகவும் உண்மைக்கு புறம்பாக நடந்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு அரசியல்வாதியை பார்த்தும், எந்த ஒரு சமூக செயற்பாட்டாளரை பார்த்தும் அந்த ஊடகவியலாளர்கள் எந்த ஒரு கேள்வி கேட்கவும் தயாராக இல்லை. நேற்றும் ஒரு சிறு வீடியோ பார்த்தேன். கஜேந்திரகுமார், மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்கள் ஒரு கூட்டத்தில் நடந்து கொண்டிருக்கின்றார். சுகாஸ் அவர்கள் இருக்கின்றார், அங்கால மற்ற கஜேந்திரகுமார் அவர்கள் இருக்கின்றார். அந்த கூட்டங்களிலே இந்த மக்கள் நீங்கள் முன்வைக்க வேண்டிய எவ்வளவோ விடயங்கள் இருக்கின்றன. இந்த யூடியூபர் சொல்லப்படுகின்ற இந்த இளைய படப்பிடிப்பாளர்கள், நீங்கள் அவர்கள்ட்ட கேட்ட கேள்வி எதுக்குமே இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்ல வரவில்லை. ஏன் அவர்களிடம் கேட்கறதுக்கு கேள்வி இல்லையா? இல்ல அது கேள்வி கேட்க முடியாத இடத்துல அவர்கள் எல்லாத்தையுமே தனித்துவமாக
முழுமையாக நேர்மையாக இதே சுற்றி செய்து கொண்டிருக்கின்றார்களா? அப்ப இனத்துக்கு இனம், நபர்களுக்கு நபர், ஏன் இந்த பாகுபாடு? ஒரு பக்கத்துல பார்த்தால் அரசு இதற்கான பாகுபாட்டை காட்டுகின்றது, இன்னொரு பக்கத்துல பார்த்தால் நாங்கள் எவைய நம்பி இருக்கிறோமோ, எவைய அதுக்கான மாற்றத்தை செய்ய எதிர்பார்க்கிறோமோ அவையவேற்ற இந்த சிந்தனைகளை விதைக்க முடியாமல், அவையவேற்ற இந்த கேள்வியை கேட்க முடியாமல் ஏன் இந்த தடுமாற்றம் இந்த ஊடகவியலாளர்களுக்கு? எவரைத்தான் நாங்கள் மாற்றுவது, எப்படி மாற்றுவது? அப்ப இந்த மாற்றங்களை சிந்திப்பதற்கும் மாற்றங்களை உருவாக்குவதற்கும் தனியொரு அர்ச்சுனா ஒருவர் மட்டும் பயணிப்பதனால் அவர் எவ்வளத்தை சாதிக்க முடியும், எவ்வளத்தை அவர் தன்னுடைய பொறுப்பில் எடுக்க முடியும்? அவர்களுக்கு தோல் கொடுக்கறதுக்கும் அவர்களுடன் செயற்படுறதுக்கும் நாங்கள் ஒரு நம்பிக்கையான சமூகத்தை தேடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த நம்பிக்கையான சமூகம் யாருன்னு சொன்னால் மக்கள் தான். அந்த மக்கள் சமூகம் தான் அவர்களுக்கான மாற்றத்தையும் அவர் இந்த சமூகத்துக்கு செய்யறதுக்கான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்க வேண்டும். சிந்தித்து செயலாற்றுவதன் மூலம் தான் நாங்கள் இனி எங்களுடைய இனங்களையும் எங்களுடைய தாற்பயங்களையும் எங்களுடைய மக்களுக்கான விடிவியலை நோக்கி நாங்கள் பயணிக்கலாம். காலங்காலமாக நம்பியே ஏமாந்த ஒரு இனமாகத்தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். அதுவும் குறிப்பாக 15 வருடங்களாக நாங்கள் ஒரு ஏமாற்றப்பட்ட இனமாகத்தான் போய்கொண்டிருக்கின்றோம், அரசியல் தலைமைகளை நம்பி. விஜய் கதை விஜய் வணக்கம் என்ன கொடுக்கறதுக்கு டாக்டர் வந்துட்டார் வெளியில, அதான் சொல்லுவோம் வந்து நம்ம வெளியில. ஆமாம் தெரியும். சாரி. நன்றி. விக்கி கதைக்கிறீங்களா? விக்கி வணக்கம். விக்கி ஹலோ வணக்கம். கதைங்கோ, கண்ணேரம் நினைக்கிறீங்க, கதைங்கோ ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரான்ஸ்ல இருந்து கதைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்களோட தளத்தை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன், நிறைய நாளாக பார்த்து கொண்டிருக்கேன். இதில் முதல்ல ஆரம்பித்த வேற தளங்கள் எல்லாம் வேற பிரச்சனையில் உங்களோட தளம் நல்லபடியாக செயற்பட்டு கொண்டிருக்கிறது. நன்றி 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 நன்றி. நான் என்னுடைய சொந்த இடம் வெல்வெட்டி. உங்களுக்கு வெல்வெட்டியில ஏதாவது அர்ச்சுனா வெல்ல வேணுமென்றது எனது அபிமானம். ஆமாம், அதே மாதிரி வெல்லணும். வெல்வெட்டியிலே என்ன செய்யணும், அவருக்கு சார்பாக இந்த எலெக்ஷனோ இதோ என்ன நடந்தாலும் அவருக்கு சார்பாக நான் உங்களுக்கு அர்ச்சுனா வெல்றதுக்கு முழு உதவியும் செய்வேன் என்னால். ஆமாம். மற்றது அங்கே பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு இதுகளுக்கெல்லாம் அர்ச்சுனா நல்லது தான் செய்கிறார். ஆனால் நல்லது செய்கிறவருக்கு துரோகமே வந்து கொண்டு இருக்கும், எப்பவுமே எதிரி கூடிக்கொண்டே இருப்பார். இது உண்மை சம்பவம். நேர்மை என்ற ஒரு விடயத்துல இன்னைக்கு சமூகம் கொஞ்சம் பயணிக்க தவறுற காரணத்தால இன்னைக்கு சமூகத்தை நேர்மை இல்லாத ஒரு சமூகமாக நீண்ட கால அரசியல் தலைமைகள் எல்லா வசதிகளையும் கொடுத்து சின்ன பின்னாமை ஆக்கியாச்சு. அப்ப அந்த அரசியல் தலைமைகளையும் மாத்தி சமூகத்தை மாற்ற வேணும்ன்றது அது பெரிய ஒரு போராட்டமா தான் இருக்க போகுது. அது எப்படின்னு சொல்றது, 100க்கு 100% தான் நாங்கள் போராடி கொண்டு இருக்கிற மொழிய 100க்கு 100% நாங்கள் ஏணி வச்சு ஏறிக்கொண்டு வர ஏதோ ஒரு வழியில எங்களுக்குள்ளேயே நல்லவர் இருந்து அது கெட்டவரா மாறுறாங்க. அப்ப அது எங்களால அந்த டைம்ல எங்களால தாங்கவே முடியாத சிச்சுவேஷன் என்ன கட்டாயம். அப்ப உங்களோட தயாவும் நல்லபடியா பயணிக்கணும்னு சொல்லி ஆதரவு எனக்கு விருப்பம். மேற்கொண்டு உங்களோட தளத்தை நான் எப்பவுமே பார்த்து கொண்டிருப்பேன். முக்கியமான ஏதும் கதைக்கணும் வந்தால் எந்த டைமும் வருவேன். நான் வெல்வெட்டி சுரேஷ் குமார், உண்மையான பேர். நான் வைஃப் இந்த பேரா போட்டிருக்கேன் இதுல. ஏன்னா நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்களே என்னன்னு கதைக்கலைன்னுட்டு. வந்த சந்தோஷம் விக்கி. நீங்கள் ஒரு நாளும் வாங்க வந்து கதைக்கலாம். நீங்கள் உங்களோட ஆளுங்களை இந்த தளத்துல நீங்க வெளிப்படுத்தலாம். என்ன அர்ச்சுனா பிடிபட்டன்னு சொன்ன உடனே அப்செட் ஆனது உண்மைதான் நான். ஆனா பிறகு ஓகே கௌசல்யா வந்து அங்கேருந்து கூட்டி கொண்டு போய் விடுபட்டேன்னு உண்மையில விடுபடையிலே ஒன்று சொன்னோன்னே சரியான விடுபடையிலே நினைச்சு சரியான கவலைப்பட்டான். என்னன்னு சொல்ற சதிகளும் சூழ்ச்சிகள்லையும் வந்து சில நேரங்கள்ல தப்புறது கஷ்டம் தான். அது எல்லா வரலாறுலையும் பார்த்து நான் இருக்கிறேன். அது இன்டர்நெட்ல நாங்கள் தலைவர் போராட்டம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இது நடக்குது நான் பார்த்துருக்கிறேன். சரியோ, ஏதோ ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலையால நான் நாட்டை விட்டு வர வேண்டியா போயிட்டு ஓகே
ஆனா இப்ப நீங்க ஆரம்பிச்சுக்கிற இருக்கிறது நல்லபடியா நடக்கணும்னு சொல்லி உங்களை வாழ்த்துக்கிறேன். நன்றி அண்ணா, நன்றி. வணக்கம் சுரேஷ் அண்ணா, வணக்கம் ரவண்ணா, வணக்கம் ஜேடிஎல், எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, நான் எல்லாருக்கும் வணக்கம். நீங்க மேற்கொண்டு கதையங்க நான் கேட்டு கொண்டிருக்கிறேன். இப்ப டாக்டரோட காய்ச்ச நான் ஹீஸ் ஹாப்பி, சரிதானே? அதாவது இது ஒரு விதமான பூஸ்ட் தான், சரிதானே? அதாவது இப்ப பிடிபட்டது கேவலம் முடிஞ்சு கன பேர் சந்தோஷமா கொண்டாட வலிக்கிட்டதுக்குள்ள 2 ஹவர்ஸ்க்குள்ள வெளியில வந்தது வந்து கன பேருக்கு வடி கொத்தி வேண்ட வலிக்கிட்டாக்கள், வேண்டி வீட்டை வந்துட்டு கொளுத்த வலிக்கிறதுக்குள்ள வெளியில வந்துட்டு சரியா பெரிய கொடுமையா போச்சு அவங்க எல்லாருக்கும். சரியான டிசப்பாயின்மெண்ட், சரிதானே? ஆனா ஹீஸ் கூல், அவர் நல்லா தான் இருக்கிறார், ஹாப்பியா தான் கதைக்கிறார், அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ கூட முன்னுக்கு வாகனத்துல 200 ஆக்கள் போய் கொண்டிருக்கிறேன், தான் பின்னுக்கு போய் கொண்டிருக்கிறது காய்ச்சி கொண்டிருந்தவர். ஸோ நல்லது நடக்குது. ஸோ அது ஒரு விதத்துக்கு நல்ல மணி. ஏன் தெரியுமோ, இந்த இவன் வித்தையை காட்ட வலிக்கிட்டவ, ஆனால் சட்டம் தன் கடமையை செய்யும். அதே நேரம் ஒரு சட்டம் முறைன்றது எவ்வளவு கஷ்டம்ன்றதும் அவைக்கு தெரியணும்ன்றதுக்கு தான் இது. இது சும்மா ஒரு வீண் வேலை. இவரை வேணும். அண்ணா வணக்கம், குறுக்கு மன்னிக்கிறோம். சட்டம் கடமையை செய்யும் என்றால் எங்கே என்ன கட்ட சட்டம் செய்ய அண்ணா? முதல் கைது செய்யப்பட்டவருக்கு விளங்க மாட்டேன், இவருக்கே விளங்க மாட்டோம். இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சனுக்கு விளங்க மாட்டாமல் ஏன் அர்ச்சனாவுக்கு விளங்க மாட்டுவான்? அது என்னதுக்கு காரணம்? அங்கதானே அவங்க ஸ்ட்ரிக்ட் வச்சிருக்கிறாங்க. என்னென்ன ஒரு விஷயம் இருக்கு ஐயா, வாகனத்துல ஏத்துக்க தலையை வந்து இதுல குனிச்சு ஏத்தணும்ன்றது தப்பித்தவரை அந்த ஜெயிலுக்கு நாங்க கூட்டிக்கொண்டு போறோம், எங்கட கஸ்டடியில் எடுத்துட்டோம்னா எங்கட பொறுப்பு இவர், சரிதானே? பொறுப்பு இவருக்கும் சட்டமா அவருக்கும் சட்டமா இல்ல. அது என்னன்னா இப்ப ஆனா இன்றைக்கு ஏன் இளஞ்செழியன் சார வச்சு விலைக்கு தள்ளி வச்சுக்கிறாங்க? இளஞ்செழியன் என்ன தப்பு செய்தவர்? அவர் ஒரு நல்ல ஒரு நீதவான். இன்றைக்கு அவரை கொண்டு வந்தால் தமிழ் மக்களுக்கு நிறைய ஒரு செல்வாக்கு வரும் தள்ளி வச்சுக்காங்க. எல்லா அரசியல்வாதிகளும் குழப்பம் பண்ண ஒரு புதிய அரசியல்வாதி வரைக்கும் தமிழரசு கட்சி சட்ட இலங்கை தமிழ் மக்கள் ஒரு தமிழரசு கட்சின்றது கேவலம் கட்ட ஒரு அரசியல் கட்சி. அவங்க இந்த அவங்களால என்ன பிரயோஜனம் நடந்தது? இன்றைக்கு ஒரு அர்ச்சனா வந்த எவ்வளவு பிரச்சனை முன்னுக்கு வருது. அவருக்காக நான் குரல் கொடுக்க தயார். ஏனென்றால் இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசகர் கண்டிப்பா தேவை. ஒரு போக்குவரத்து அவருக்கு பிரச்சனை, வாகன பிரச்சனை, போலீஸ் வந்து என்ன யாரை பிடிக்குது? ஏன்னா அவருக்கு போக்குவரத்து பிரச்சனை என்ன பிரச்சனை? எத்தனையோ வாகனம் லைட் அடிக்காம போகுது, ஃபைன் அடிச்சு போட்டு போடுறாங்க. சரி, பதறாதீங்க, ஒரு பிரச்சனை இல்லை. என்னென்றால் அவரை கைது செய்தது சரியான சட்டவிரோதம். இன்றைக்கு அனுரா வரலாம், போகலாம், யாழ்ப்பாணம் வரலாம், நீங்க வந்து போகலாம், பிரச்சனை இல்லை. உங்களோட அரசியல் வேற, எங்களோட அரசியல் வேற. தமிழக பிரச்சனை தான். தலைவர் எத்தனை பேரை போராடியும் வெல்ல முடியாத பிரச்சனை. இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஒரு பிரச்சனை தான். ஆனா இதுவரைக்கும் நீங்கள் எதுவரைக்கும் கத்தி பிரயோசனம் இல்லை. நாங்கள் கத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அர்ச்சனாவுக்கு பின்னால போற எல்லாருக்குமே ஒரு நல்வரகு. என்றால் அவருக்கான ஒரு அவருக்கான வழிநடத்த நாங்கள் தான் கொடுக்கணும். பாதையை முள்ள நாங்கள் தான் தட்டி கொடுக்கணும், செதுக்கி கொடுக்கணும், இதால போங்கணும். எல்லாருமே நல்ல ஒரு பாதையை காட்டி அவருக்கு நல்ல ஒரு ஆலோசனை வழங்க வேணும். இன்னைக்கு அதுக்கு தான். என்றால் மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தவர், வடக்கு கிழக்கு மக்களுக்கு ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தவ. ஒரு மாற்றம் வந்துட்டுது. நல்ல ஒரு தலைவர் வந்திருக்கிறார். அவருக்கு நாங்கள் வழி கடத்தி அவருக்கு நல்ல ஒரு வழியாக படுக்கணும். எங்களோட கடமை எல்லாரும் செய்யணும். ஏனென்றால் இது ஒரு கேவலங்கட்ட பிரச்சனை, சின்ன பிரச்சனை. இன்றைக்கு அனுரா வரணுன்னே அவரை கை செய்து முன்னுக்கு போட்டாங்க. என்ன அட்பட்டாச்சா கை செய்து போட்டாங்க. ஏனென்றால் பட்டதாரிகள் அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனையெல்லாம் சின்ன பிரச்சனை. என்ன இவங்களுக்கு என்ன ஒரு தமிழரோட முகம் கொடுக்க முடியாத பிரச்சனையா வச்சிருக்கு. அந்த அவரை கொண்ட கை செய்து வச்சு கொடுத்துருக்காங்க. ஆதங்கம், சரியான ஆதங்கம். சட்டத்தில் ஒரு சட்ட விரோதமான செயல். அர்ச்சனா கைது. இதுக்கு வேணா முடிவு சாதகமா இல்ல வந்திருக்கு. இப்ப இதுல வந்து மானம் கெட்டது யாருண்டா அந்த போலீஸ் ஆபீசர்ஸும் இந்த சட்டமும் தான். 3ஆம் தேதி அவர் போய் ஆஜராவார். அதுக்கு முன்னுக்கு என்னென்ன, அதுக்கு முன்னுக்கு யாரும் வழக்கு போட்டவங்க இல்லையே? மறுமொழி சொல்ல கூட இல்ல வேணும். என்னண்டா இப்ப என்னன்னா அந்த கோர்ட்ஸ்ல வந்து சுரக்ஷன் ஆண்டு பேரை போட்டது. அப்ப என்ன செய்வாங்கன்னா அந்த பேரை மாத்தி போட்டு ஒரு அபிடவிட் அடிச்சு போட்டு அதுல ஒரு சைன் வாங்குறது கூட்டி கொண்டு போனதே ஒழிய உண்மையா அரெஸ்டே இல்லை. இது
ஏன்னா அதில் வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட் இல்லை. அங்கே அவங்க சொல்றாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போகணும் தான் போலீஸ்காரன் சொல்லுவாங்க. உங்களுக்கு சிங்களம் விளங்கினா தெரிஞ்சிருக்கும். அவங்க என்ன சொல்றாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போங்க. சரியா? ஏனென்றா வந்துட்டு போன்னு போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு போங்கன்றது அது நீங்க அறிவிச்சிட்டு போக வேண்டிய போலீஸ் ஸ்டேஷன் தருவேன். வந்துட்டு போன்னு சொல்றதுக்கு கைவிட மாட்டோம். இல்ல அது டாக்டர் தான் சொன்னது. 7 மணி அந்த கை விளங்க மாட்டு நானும் பாருங்க. உனக்கு அப்படிதான். இல்ல அப்படி இல்ல தவறாக என்னென்றால் நீங்கள் ஒரு கடமையை செய்ய அந்த கடமையை முழுமையா செய்யுங்கோ. அதான் டாக்டர் இந்த விளக்கம். நீங்கள் நாளைக்கு அரைவாசியா செய்துட்டு போறீங்க உங்களோட கடமையை. சட்டப்படி நீங்கள் முறைப்படி வந்திருக்கிறீங்க, பாராளுமன்றத்தை அனுமதி எடுத்திருக்கிறீங்க, உங்களோட கைது நடவடிக்கை முறைப்படி நடக்கட்டு. விலங்க மாட்டி கூட்டிட்டு போங்க. இதான் உங்களோட சட்ட வரைவு. சட்ட அண்ணா இங்க அண்ணா அவங்க வந்து சட்ட வரைவுக்கு நடக்கல. இது வந்து திட்டமிட்டு செய்யப்பட செய்யல. அவனு எவ்வளவு பேர் எப்படி எத்தனை பேர் நடக்கிறாங்க. அவருக்கு ஒரு பிரச்சனை என்றால் எல்லாருமே ஆன்லைன்ல என்னவோ இது பிரச்சனை செய்திருக்காங்க. ஒரு வக்கீல கடன் போடுவாங்க, இதுதான் பிரச்சனை, அவரே எல்லாம் சமாளிச்சு முடிச்சு போவாங்க. அதுக்காக வந்து இங்க அன்றாபுரத்திலிருந்து யாழ்ப்பாணம் வந்தா ஏதோ ஒரு பிரச்சனையை தீர்த்து பண்றது சரியா சட்ட விரோதம். இதுக்கும் இவருக்கும் என்ன பிரயோஜனம் வித்தியாசம்? எவ்வளவு பெரிய பிரச்சனை முதலில் முழுங்கி கொண்டிருக்கிறாங்க. முழுங்கி அவங்களை அரெஸ்ட் பண்ண முடியல. இன்றைக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு முன்னுரிமை கண்டு தீர்ப்பை ஒன்று தீர்க்க வந்திருக்க அர்ச்சனாவுக்கு இன்னைக்கு என்ன வித்தியாசம்? இவன் நச்சது டாக்டரை அரெஸ்ட் பண்ணி அவதூறு பரப்பலாம். ஆனா அவதான் சொந்த செலவுல சூனியம் வச்சுட்டு வெளியில விட்டதே பெரிய மானக்கடு. நீங்க இவ்வளவு பெரிய சீன் போட்டு அரெஸ்ட் பண்ணி கடைசியா 2 ஹவர்ஸுக்கு வெளியில வரக்கூடிய இருக்குண்டா உங்களோட கேஸ் என்ன லெவல் இருக்கு விளங்கிட்டு அதை போல விளங்கிட்டீங்கன்னு நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. அது இது வந்து நல்லதுக்கு தான் நடந்தது. ஏன் தெரியுமா? டாக்டருக்கு பின்னால லோயர்ஸ் இருக்கிறாங்க, அதே நேரம் ஜட்ஜஸும் கொஞ்சம் நேர்மையா இருக்கிறாங்க. அதாவது இந்த கேஸுக்கெல்லாம் 14 நாள் டிஓ போட வேண்டிய அவசியமே கிடையாது. சரியா? ஒரு சின்னதா ஒரு அதை சொல்றது ட்ரோபோ லைட் ட்ரோப் லைட்னு சொல்றது அந்த ரெட் அண்ட் ப்ளூல எரிகிறது. போலீஸ்காரர் பாவிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது மாறி அது வேற விதமாக சொல்லப்பட்டது. ஆனா இதுதான் விஷயம். ஆனா சட்டவாளர் லோயர் மேர் நீதிபதி எல்லாம் நேர்மையா இருக்கிறாங்க. பாராளுமன்றம் நேர்மை இல்லாம இருக்குதா? பாராளுமன்றத்துல இவ்வளவு நாள் ஒரு விஷயம் பற்றி கதைக்கணும் என்று ஒரு கடிதம் போட்டு 36 நாளுக்கு பிறகுதான் 1 மணிக்கு இடம் கொடுக்கப்பட்டது. 1 மணிக்கு இடம் இல்லை, 15 நிமிஷம் கொடுக்கப்பட்டது. முதல் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் எங்க அப்புறம் நடைமுறைப்படுத்தணும் பாராளுமன்றத்துல. ஆனா கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தணும் சாத்தியம் இல்லாத ஒன்று. இப்போ ஓகே, இப்ப கார்கள் அதுகள் இறக்குமதி செய்றாங்க. ஆட்டோவில் யாருமே அந்த அழகு சார்ந்த பொருளை பொறுத்துறதுன்னு அவசியம் இருக்கு. ஏன்னா கார்கள் வந்தோடனே கார்கள் ஜனம் வந்து எங்க இதோ அங்கதான் போகும். ஏன்னால் போக்குவரத்து இப்படி பிரச்சனை இல்லைன்னு அவங்க வந்து வந்து எது கணக்க விஷயம் இருக்கு செய்யல நடைமுறைப்படுத்தலாம். ஆனா உண்டு முக்கியமா இவங்க இதுல மூடி மறைக்கிறக்காண்டி ஆனா தமிழற்ற முடிவுக்காக எதையும் ஒன்று மூடி மறைக்கிறார். இழந்ததுதான் நாங்க மீட்டுறதுதான். ஆனா அதை மீட்கிறது அர்ச்சனாவா தான் இருக்கும். எல்லாத்தையும் தமிழற்ற முடிவுகளை எல்லாத்தையும் முடிய வைக்கிறது ஒரு அர்ச்சனாவா தான் இருக்கும். அர்ச்சனாவால தான் முடியும், வேறு தான் முடியலாது. அதுக்காக நாங்கள் எல்லாரும் அவருக்கு பின்னால அணிந்தவர்களுடைய வேறு ஒன்றும் இல்லை. இதுவரைக்கும் அவற்ற அரசியல்ல வந்து எத்தனை கைதுகள் எத்தனை இது இருந்தாலும் பரவாயில்லை. என்னென்னாலும் இதை பின்னணிக்கு நிற்கணும். பின்னணிக்கு ஒரு தடவை பின்னிக்கிறவங்க ஒரு தடவை வந்து இது விடக்கூடாது. ஏன்னா நான் இதுல இருந்து அர்ச்சனா வந்து வன்னி மைந்திலேருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் வன்னி மைந்திலேருந்து மாறி இப்ப சுரேஷ் விஜய் வந்திருக்கு. ஆனா எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆனா ஒரு நல்ல முடிவு ஒன்று எதிர்பார்த்து தான் தமிழ் மக்கள் காத்துக்க முடியும். அந்த முடிவுக்காக நாங்கள் எப்பவுமே கரம் கொடுக்க தயாரா இருக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. இல்லை, இப்படி ஒரு நல்ல ஒரு ஆதரவாளர், இப்படி ஒரு நல்ல ஒரு மனசோட கதைக்கிறது சந்தோஷமா இருக்கு. மேலும் உங்களோட உலக ரீதியான உங்களோட ஆதரவுக்கு நன்றி அண்ணே. உங்களோட மனசுல இருக்கிற உண்மையான ஆதங்கத்தையும் வேதனையும் இந்த சமூகத்துக்கு அர்ச்சனாவை இந்த சமூகம் எப்படி பார்க்குது எப்படி பார்க்கணுன்ற சரியான சிந்தனையும் சொல்லியிருக்கீங்க. நன்றி அண்ணா உங்களோட பதிவுக்கு. நன்றி அண்ணே. மீண்டும் சந்திக்க வேணாம். வணக்கம். உதய போயிட்டேன். நான் எப்படி பாக்குறேன்டா, இது ஒரு டாக்டர் கே சொன்னான். இப்போ ஒரு நாவூர் கலைஞ மாதிரி எப்படி தெரியுமோ, இவங்க பெருசா எதை செய்யலாம்னு நினைச்சு கொண்டு செய்ய வலிக்கிட்டது எல்லாம் புஷ்பானமா போகுது. சரிதானே?
ஆமா ஆமா. மற்றது இது வந்து ஒரு செருப்படி. இந்த நீதிமன்றத்துக்கும் சரி, இந்த காவல்துறைக்கும் அதில் ஒரு ஏஎஸ்பி வந்து நின்றவர், சரி 3 ஸ்டார் இருந்தவர், சிஐன்னு சொல்றது, சீனியர் இன்ஸ்பெக்டர், இல்லாட்டி கொஞ்சம் பெருசா இருக்கலாம். அதை விட அந்த சிஐடி காரன் வந்து நின்றவர். ஆனா எல்லாரையும் வச்சு செஞ்சது ஐடி கார்டு என்ன உடனே எல்லாரும் எடுத்து சொல்லுங்க போலீஸ் ஐடி கார்டு தெரியும். அதே நேரம் இப்போ போய்க்க கூட ஓகே சரி கொண்டு போறீங்களா. ஆனா இவ எதிர்பார்க்கல, இவ்வளோ ஒரு பேக்கப்போட ஒரு 2 ஹவர்ஸுக்குள்ள 3